ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் அவலும் பொட்டுக்கடலையும் வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அவல் லட்டு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி 4-5 நாள் வரைக்கும் கூட வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1.25 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேங்க. நீங்கள் லேஸ் அவல், கெட்டி அவல் எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சிவப்பு அவல் கூட பயன்படுத்திக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே மற்ற அளவுகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. அவலை மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட அவலை நல்லா கைவிடாமல் வறுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு அவல் வறுப்பட்டால் போதுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. நல்லா ஆறட்டும். அவல் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. மிதமான தீயில வச்சு பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. பொட்டுக்கடலையை நான் நல்லா வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தரணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலையிலேருந்து நல்லா மணமும் வருது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையும் தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சுக்கலாங்க. இப்போ சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. இதில் நம்ம வறுத்த அவலை ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாங்க. இப்போ இதே ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துடணுங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவலையும் பொட்டுக்கடலை பொடியையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவல் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இது கூட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை நல்லா கரையணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவலையும் பொட்டுக்கடலை பொடியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட பயன்படுத்திக்கலாங்க. நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரணுங்க. இந்த மாதிரி இது கூட 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேங்க. ஏலக்காய் வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவலையும் பொட்டுக்கடலை பொடியையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. ஒரு 4 நிமிஷத்துலேயே அவல் பொட்டுக்கடலை பொடி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துருங்க. கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்தும் போது நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டா போதுங்க. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்புக்கு உருண்டைகள் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம பொட்டுக்கடலை மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸ்கூல் விட்டு பசங்க ஈவினிங் வரும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.